ராமகிருஷ்ண இயக்கத்தின் தோற்றத்திலும் வளர்ச்சியிலும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய துறவற சீடர்கள் ஆற்றியுள்ள பணியின் பங்கு மகத்தானது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அந்த துறவியர் பெருமக்கள் ஒவ்வொருவரும் அதற்காக எவ்வளவு பாடுபட்டார்கள், எப்படி தங்களை முழுமையாக அதற்கு அர்ப்பணித்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் வரலாறு நமக்கு விரிவாக எடுத்து சொல்லுகிறது. அந்த துறவற சீடர்களுள் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒருவர் சுவாமி பிரேமானந்தர். நாளை அவருடைய பிறந்த நாள். அதனை முன்னிட்டு இன்று அவரை பற்றி சில கருத்துக்களை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த இயக்கம் தோன்றுவதற்கு ஒரு அடிப்படையான நிகழ்வாக அமைந்தது என்று ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த துறவற சீடர்களிலேயே சிலர் அதை சொல்லியும் இருக்கிறார்கள். எந்த நிகழ்ச்சி என்றால் ஆன்பூர் என்கிற ஊரில் நடந்த ஒரு நிகழ்வு. அதுதான் சுவாமி பிரேமானந்தர் பிறந்த ஊர். அவர் பாபுராம் என்பது அவருடைய இயற்பெயர். அவர் குருதேவரால் ஆட்கொள்ளப்பட்டு நரேந்திரர் முதலிய மற்ற சீடர்களோடு ஆன்மீகத்திலே ஈடுபட்டு அதன் பிறகு துறவரத்தை மேற்கொண்டு சுவாமி விவேகானந்தர் காட்டிய வழியில் தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதாக சங்கல்பம் செய்து கொண்ட நிலையில் அந்த பாராநகர் என்கின்ற இடத்திலே ஆரம்பகால மடம் இருந்தது என்பது நமக்கு தெரியும். அந்த மடத்தில் இருக்கின்ற போது ஒரு நாள் அந்த துறவிகளுக்கு ஒரு அழைப்பு வந்தது. எங்கிருந்து என்றால் இந்த ஆன்பூர் என்கிற ஊரில் இருந்து. அந்த ஊர் தான் இந்த பாபுராம், அதாவது பிரேமானந்தர் அவருடைய தாய். அவர்கள் தான் அந்த அழைப்பை விடுத்திருந்தார்கள். அந்த அம்மாவும் குருதேவருடைய ஒரு பக்தை, தீவிரமாக ஸ்ரீராமகிருஷ்ணரிடத்திலே பக்தி கொண்டிருந்த ஒரு அற்புதமான தாய். அவர்கள் பாராநகரிலே தம்முடைய மகனோடு சேர்ந்து மற்ற இளைஞர்களெல்லாம் தீவிரமான தவ வாழ்க்கையில் ஈடுபட்டு இருப்பதை குறித்து மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொண்ட ஒரு தாய். அதனால் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக அங்கு பாராநகரில் அவர்களெல்லாம் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்தியை கேள்விப்பட்டு நாம் மகிழ்ச்சி அடைவோம் என்கிற நிலைக்கும் மேலாக நம்முடைய வீட்டிலேயே வந்து கொஞ்ச நாள் அவர்கள் தங்கியிருந்து தவம் செய்தால் இன்னும் நன்றாக இருக்குமே, அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குமே என்று நினைத்து ஒரு அழைப்பை விடுத்தார்கள். அதன்படி இவர்களெல்லாம் அங்கே சென்று தவம் செய்தார்கள். அப்படி ஒரு வார காலம் அங்கே அவர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் மாலை மயங்கி இரவு தொடங்கக்கூடிய நேரத்திலே சுவாமி விவேகானந்தர் ஒன்று சொன்னார். அப்போது அவர் சுவாமி விவேகானந்தர் என்கிற பெயரை தரித்து கொள்ளாவிட்டாலும் நாம் அவர் அப்படித்தானே குறிப்பிட வேண்டும். அதனால் இன்றைக்கு நாமெல்லாம் சேர்ந்து துனி என்கின்ற நெருப்பை மூட்டி அந்த நெருப்பின் முன்பு அமர்ந்து தீவிரமான தவத்தில் ஈடுபடுவோமாக என்று சொன்னார். அப்படியே அந்த துனி என்கிற நெருப்பு வளர்க்கப்பட்டது. அதன் முன்னால் அந்த துறவியர் அனைவரும் அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டார்கள். அன்றைக்கு ஒரு சிறிய சொற்பொழிவும் நிகழ்த்தினார் சுவாமிஜி. அவர் பிற்காலத்தில் சிகாகோவுக்கு போன பிறகுதான் நிறைய சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார் என்று வரலாற்றில் பலர் பதிவு செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் உண்மைதான் என்றாலும் கூட சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற பொழுது ஆங்காங்கே அவர் சில சின்ன சின்ன உரைகளை நிகழ்த்தித்தான் இருக்கிறார். அதில் அந்த பாராநகரிலிருந்து அவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஆன்பூருக்கு போன போது அவர்களுக்கு இடையில், மற்ற வெளி மக்களுக்காக அல்ல, தம் சகோதர துறவிகளுக்காக அவர் ஒரு சிறிய உரையை நிகழ்த்தினார். அன்றைக்கு எதை பற்றி அவர் பேசினார் என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினார். இயேசு கிறிஸ்து எப்படி மனிதகுல நலனுக்காக இந்த உலகில் தோன்றினார், எத்தகைய தியாக வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார், எப்படி மனிதகுல நலனுக்காக தம்மையே சிலுவையில் அர்ப்பணித்து கொண்டார் என்பதையெல்லாம் விரிவாகவும் உருக்கமாகவும் சொல்லி முடித்துவிட்டு, அவருக்கு சில சீடர்கள் இருந்தார்கள். அந்த சீடர்களெல்லாம் இயேசுவினுடைய கொள்கைகளை உலக மக்களிடையே பரப்புவதற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டார்கள்.
அதனால்தான் இன்று உலகமெங்கும் அவருடைய நெறி பரவி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, அதை போலவே நாமும் குருதேவருடைய நெறியை உலகில் பரப்புவதற்காக நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோமாக என்று சொன்னார். அது கேட்டபோதே அந்த இளைஞர்களுக்கெல்லாம் மெய் சிலிர்த்து போய்விட்டது. ஏற்கனவே அவர்கள் அதற்காகத்தான் வந்திருக்கின்றார்கள். குருதேவர் அவர்களை உருவாக்கியதும் அதற்காகத்தான், சுவாமிஜி அவர்களை ஒருங்கிணைத்ததும் அதற்காகத்தான், அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டதும் அதற்காகத்தான். இருந்தாலும் இன்று ஒரு திட்டவட்டமான வடிவம் அதற்கு கிடைத்தது என்ற போன்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டது. சுவாமிஜி சொன்ன அந்த சொற்கள் அவருடைய உள்ளத்தை ஊடுருவி பாய்ந்தன. எப்படியோ நாம் துறவு வாழ்க்கைக்கு வந்து விட்டோம். குருதேவர் நம்மை துறவிகளாக ஆக்குவதற்காகத்தான் இவ்வளவு முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டார். நாமும் அதை ஏற்றுக்கொண்டோம், துறவரத்தில் தான் ஈடுபட்டு இருக்கிறோம். ஆனால் எத்தகைய துறவரம் என்பதை பற்றி இன்னமும் ஒரு வரையறுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு வராமல் தான் இருந்தார்கள். அதனால தான் இடையிடையே சிலர் வெளியில் போவார்கள், திரும்பி வருவார்கள், ஸ்தல யாத்திரை போவார்கள், மீண்டும் மடத்துக்கு வருவார்கள். இப்படியெல்லாம் அந்த காலம் கழிந்து கொண்டிருந்த நிலையில் வெளியில் போவதோ வருவதோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் ஓர் இயக்கமாக செயல்பட வேண்டும் என்கின்ற உறுதிப்பாடு அன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டது என்றுதான் வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால் இன்று உலகளாவிய ஒரு பேரியக்கமாக ஸ்ரீ ராமகிருஷ்ண இயக்கம் உருவாகி இருக்கிறது என்றால் அதனுடைய தோற்றம் என்பது அந்த ஆன்பூரில் தான் நடந்தது. அதுவும் இந்த பாபுராம் என்கிற சுவாமி பிரேமானந்தருடைய பிறந்த வீட்டில் தான் நிகழ்ந்தது. இந்த பெருமை அவருக்கு உண்டு, அதை விட அவருடைய தாய்க்கு உண்டு. அப்படிப்பட்ட பிள்ளையை பெற்ற ஒரு தாய்க்கு எவ்வளவு பெருமை நாம் கொடுத்தாலும் தகும். பிரேமானந்தருக்கும் அந்த பெருமையில் நாம் பங்கு கொடுத்து தான் ஆக வேண்டும். அந்த வீட்டில் அது நடக்க வேண்டும் என்று இருந்திருக்கிறது என்று சொன்னால் அவர் எப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஆத்மாவாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் அதிலிருந்து உணர்ந்து கொள்ள முடியும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே அவருடைய தாயே அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிந்தனையில் இருந்து தம்முடைய மகனை ஸ்ரீராமகிருஷ்ணருடைய சேவைக்கென்றே அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருந்தது. பாபுராமும் அதை ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த இயக்கம் என்பது உண்மையாகவே உருவாகக்கூடிய ஒரு நிலை வந்தபோது அவருடைய மனநிலை எப்படி இருந்தது என்பது கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருந்தது. மேலை நாடுகளிலே வேதாந்த வெற்றி பயணத்தை நிறைவு செய்து கொண்டு சுவாமி விவேகானந்தர் தாயகம் திரும்பிய போது நாடெங்கும் அவருக்கு வரவேற்பு. கொழும்பு முதல் அல்மோரா வரை என்று அதை சொல்வார்கள். அந்த சொற்பொழிவுகளை தொகுத்து ஒரு நூலாக போட்டபோது அந்த நூலுக்கே தலைப்பு அதை கொடுத்து விட்டார்கள். கொழும்பிலே வந்து அவர் இறங்கி அந்த வரவேற்பிலே ஒரு உரை நிகழ்த்தினார். அப்புறம் அப்படியே ஊர் ஊராக போனார், அல்மோரா வரைக்கும் போனார். போகின்ற இடங்களிலெல்லாம் அவருக்கு புகழோடு கூடிய வரவேற்பு. அவரை புகழ்ந்து பலர் பேசுவார்கள், அவருக்கு ஏராளமான பாராட்டுக்களை குவித்தார்கள், பலவிதத்தில் அவரை போற்றி புகழ்ந்தார்கள். வரவேற்புரை என்று சொல்லி வாழ்த்துரைகளை அவருக்கு வழங்குவார்கள். இப்படியெல்லாம் நடந்தது. அப்படி ஒவ்வொரு இடத்திலும் நிகழ்வுகள் நடந்தபோது அந்த வரவேற்புக்கு பதில் உரை என்று சொல்லக்கூடிய வகையில் சுவாமிஜி உரை நிகழ்த்துவார். அந்த உரைகளைத்தான் தொகுத்து கொழும்பு முதல் அல்மோரா வரை என்று போட்டிருக்கிறார்கள். அதை சில இந்திய சொற்பொழிவுகள், இந்திய பிரசங்கங்கள் என்கிற தலைப்புகளிலேயும் போட்டிருக்கிறார்கள். அவை அந்த சொற்பொழிவுகள் எல்லாம் இந்திய நாட்டு மக்களுக்கு எழுச்சி ஊட்டுவதற்கென்றே நிகழ்த்தப்பட்ட அற்புதமான சொற்பொழிவுகள். அந்த சொற்பொழிவுகள் ஒரு பக்கம் இருக்க, இந்தியாவில் ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய சுவாமிஜிக்கு இப்பேற்பட்ட வரவேற்பு கிடைத்திருக்கிறது என்பதை நினைக்கின்ற போது அவருடைய சகோதர துறவிகள் அனைவரும் ஆனந்தத்தில் திளைத்திருந்தார்கள். இது நாம் ஒன்றும் சொல்ல வேண்டியதே இல்லை. அவர்களுக்கு தெரியும் சுவாமிஜி எப்பேற்பட்ட மகான், எவ்வளோ மகத்தான ஆற்றல் படைத்தவர் என்பதெல்லாம் அவர்கள் நேரடியாக பார்த்து அறிந்தவர்கள்தான். இருந்தாலும் கூட மற்றவர்கள் அதை சொல்லுகிற போது அதில் ஒரு மகிழ்ச்சி அதிகமாகிறதல்லவா. அதுவும் நாடு முழுவதுமே, இங்கே அங்கே ஓரிடத்தில் இரண்டிடத்தில் என்பது அல்லாமல் இந்தியாவில் அவர் செல்லுமிடமெல்லாம் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அந்த மேலை நாட்டு பயணத்தின் வெற்றி இங்கே அந்த அளவிற்கு ஒரு மக்களிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து ஒவ்வொருத்தரும் ஆனந்தப்பட்டார்கள். அது ஒரு பக்கம். அதை தாண்டி
அவர்களில் பெரும்பான்மையான இளைஞர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு குறை இருந்தது என்பது தான் உண்மை. நம்முடைய சுவாமிஜி இவ்வளவு பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார். மேல நாட்டு மக்களெல்லாம் அவரை வியந்து போற்றி இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பல பேர் அவருக்கு சீடர்களாகவே ஆகிவிட்டார்கள். நம்முடைய நாட்டில் சீடர்களாவது பெரிதல்ல. மேலை நாட்டு மக்கள் பொதுவாக அந்த காலத்தில் மேல் நாட்டுக்காரன் சொல்லிட்டான்னா அதுதான் வேத வாக்குன்னு இங்கே நம்பிக்கொண்டிருந்த காலம். இங்கே நம்முடைய நாட்டில் ஏதாவது ஒரு கருத்தை நம்ம ஊரில் உள்ள ஒருத்தன் சொன்னால் அது யாருக்கு அது கொடுத்து கேட்க மாட்டார்கள். அதே கருத்தை அந்த மேல் நாட்டில் ஒரு அறிஞன் சொல்லி அப்படியே அப்போ அது சரியாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அந்த மேலை நாட்டு மக்கள் நம்முடைய சுவாமிஜியினுடைய திருவடிகளை பணிந்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது என்று சொன்னால் எவ்வளவு பெருமை. அதில் பல சீடர்களும் வந்து விட்டார்கள் என்பது அதைவிட பெருமை என்றெல்லாம் மகிழ்ச்சி அடைந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் அதையும் கடந்து அவர்கள் மனசுக்குள்ள ஒரு விதமான குறை இருந்தது. என்ன குறை என்றால், நம்முடைய சுவாமிஜி மேலை நாடுகள் அவ்வளவு சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்கிறாரே, அது புறாவும் படித்து பார்த்தால் பெரும்பாலும் என்ன பேசியிருக்கிறார்? அவர் வேதாந்தத்தை பற்றி பேசியிருக்கிறார். அத்வைத வேதாந்தம், அதுவும் முக்கியமாக. ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று வேறு ஏதாவது பேசியிருப்பாரே தவிர அதிகபட்சமாக அவர் பேசியிருப்பதெல்லாம் அத்வைத வேதாந்தத்தை பற்றி தான் பேசியிருக்கிறார். சரி, இருக்கட்டும், வேதாந்தத்தை பேசினா ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதே அளவுக்கு நம்முடைய குருதேவரை பற்றி எங்கேயாவது பேசியிருக்க வேண்டுமா இல்லையா? அந்த குருதேவர் இல்லாமலா இந்த நரேந்திரர் வந்து விட்டார்? அவர் தானே இவரை உருவாக்கினார். இந்த வேதாந்தமே கூட இவரை படிக்க வைத்தவரே அவர் தானே. ஆரம்ப காலத்தில் இந்த அஷ்டாவக்கர கீதை எடுத்து படிப்பார் குருதேவர் அவரிடத்தில். அவருடைய அறையில் புத்தகங்கள்லாம் வச்சுருப்பாங்க. வரலாற்றில் பல பேர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், குருதேவருக்கு படிக்கவே தெரியாது, ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய அறையில் ஒரு அலமாரியில் புத்தகங்கள்லாம் இருக்கின்றன. அப்போது அவர் நேரடியாக படித்தாரோ இல்லையோ அதை படிக்க சொல்லி கேட்டிருப்பார். ரெண்டும் ஒன்று தானே, கற்றலின் கேட்டல் நன்றுன்னு தானே பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவர் ஒன்றும் தெரியாதவர் அல்ல. யாரை எதை படிக்க வைக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அதனால் நரேன் வந்து விட்டாலே இந்த அந்த அஷ்டவக்கர கீதை இருக்குது பார், அதை எடுத்து படியும்பார். எதற்காக? அதுதான் வேதாந்தத்திற்கான சாஸ்திரங்களிலே முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டது. அதனால் நரேனை எந்த அடிப்படையில் உருவாக்க வேண்டும் என்றால் அத்வைத வேதாந்தியாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் குருதேவருடைய எண்ணமாக இருந்திருக்கிறது. அது ஆரம்ப காலத்தில் அவர் மறுத்திருக்கிறார் நரேந்திரர். இதெல்லாம் என்னத்துக்கு, இதெல்லாம் பொருத்தமற்ற வாதமாக இருக்குது. எல்லாமே கடவுள், அதுவும் கடவுள், இதுவும் கடவுள், சுவரும் கடவுள், மேசையும் கடவுள், நாற்காலியும் கடவுள், என்னையா பைத்தியக்காரத்தனமாக இருக்குது என்றெல்லாம் எதிர்வாதம் பண்ணிய நரேந்திரரை ஓர் உண்மையான வேதாந்தியாக்கி அதை வெளிநாட்டிலையும் போய் பிரச்சாரம் செய்ய வைத்து அதனால் அந்த மக்களெல்லாம் அவரை போற்றி புகழக்கூடிய ஒரு நிலை உருவானது என்று சொன்னால் யார் காரணம்? இந்த குருதேவர் தானே காரணம். ஆனால் இவரை பற்றி அவர் எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? இவ்வளவு பெரிய புத்தகமாக போட்டால் கூட ஏதோ ஒரு 2 இடத்துல பேசியிருக்கிறார். வேதாந்தத்தை பற்றி விரிவாக பேசியிருக்கிறார், நிறைய பேசியிருக்கிறார். குருதேவரை பற்றி 2 இடத்துல பேசியிருக்கிறார். இது நியாயமா அப்படின்னு யாரும் வெளிப்படையாக கேட்கல. அவங்களுக்குள்ளேயே அதை பேசிக்குவாங்க. அவங்க மனசுக்குள்ளே அது குறையாக இருந்தது. இது ஒரு வகையில் குரு பக்தியின் வெளிப்பாடு என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுவாமிஜியை குறை சொல்லுகிறதுக்காக அவங்க அப்படி நினைக்கவில்லை. அதையும் தாண்டி அவர்கள் மனத்தில் குடிகொண்டிருந்த அந்த குரு பக்தி, அவர் இல்லாமல் நாம் இல்லை, அதனால் நம்முடைய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் அவர்தான் இருக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று அவர்கள் நியாயமாகத்தான் நினைத்தார்கள். ஆனால் அதை வெளிப்படையாக சொல்லவும் முடியவில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றி பேசுவதை ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் அவர் பேசியிருக்கிறார். வேதாந்தத்தை பற்றி தான் நிறைய பேசியிருக்கிறார் என்கிற ஒரு குறையும் இருந்தது. சுவாமிஜி பெற்ற வெற்றியையும் அவருக்கு கிடைத்த வரவேற்புகளையும் குறித்து ஒரு பக்கம் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைந்தாலும் குருதேவரை பற்றி அவர் பேசவில்லையே என்பதை குறித்து கொஞ்சம் வருத்தமும் இருந்தது. இன்னொன்று என்னவென்றால், இந்த வேதாந்தம் வேதாந்தம் என்று இவர் பேசுகிறாரே தவிர குருதேவர் எதை வலியுறுத்தினார்? பக்தி நெறியைத்தான் வலியுறுத்தி இருக்கிறார். அடிக்கடி அவர் என்ன சொல்லுகிறார்? பக்தி பக்தி பக்தின்னு சொல்வார். எப்படி பக்தி செலுத்த வேண்டும், பக்தியினால் அடைய வேண்டியது என்ன, அடைய முடியாதது ஒன்றுமே கிடையாதது, இப்படி தான் சொல்லிக்கொண்டே இருப்பார். பக்தி நெறியை பாருலகில் பரப்புவதற்காக வந்தவர் தான் பரமஹம்ச ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்று ஒரு கருத்து இன்னமும் இருக்கிறது.
எல்லாம் உண்மைதான், எதுவுமே தவறு கிடையாது. ஆனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உண்மை, அவ்வளவுதான். இதுதான் முழு உண்மை என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பற்றி யாராவது சொல்ல முடியுமா? கடவுள் யார் என்பதை பற்றி முழுமையாக யாரால் அறிய முடியும்? கடவுளால் தான் அறிய முடியும். நாம் கடவுளை பற்றி பேசலாம், கடவுளை பற்றி நினைக்கலாம். ஏனென்றால் அந்த கடவுள் சிந்தனையில் தான் நம்முடைய காலத்தை கழிப்பது நமக்கு நல்லது என்பதனால. அது எவ்வளவு தூரத்துக்கு நம்மால் முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு தான் சிந்திக்க முடியுமே தவிர முழுமையாக யாரும் அறிந்து கொண்டு விட்டவர்கள் கிடையாது. அது குருதேவர் வேடிக்கையாக சொல்லுவார். ஒரு சர்க்கரை குன்று இருக்கிறது, எறும்பு அதை பார்க்கிறது. எறும்புனா சர்க்கரை, சர்க்கரைன்னா எறும்பு, அப்படி தானே நம்ம வைத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் ஒரு இடத்துல சர்க்கரை வந்துட்டால் தானாக எறும்பு வந்துடும். இதெல்லாம் இயற்கையின் படைப்புகள் எப்படி ஆச்சரியமாக இருக்குது. ஒரு தாய் இருந்தால் அவளிடத்திலிருந்து குழந்தை பிறக்கிறது, ஒரு விலங்கு இருந்தால் அது குட்டி போடுகிறது, ஒரு பறவை இருந்தால் அது குஞ்சு பொரிக்கிறது, இதெல்லாம் தெரியுது. இந்த எறும்புக்கும் அது மாதிரி ஒன்று இருக்கத்தானே வேணும். ஆனால் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் சர்க்கரையை அப்படி போட்டு விடுறோன்னு வச்சுக்குவோம், கொஞ்சம் நேரத்தில் எறும்பு வந்துடும். இது எங்கேருந்து வருது தெரியாது. அதுதான் கடவுளினுடைய விசித்திரமான படைப்பு. இப்போ குருதேவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு சர்க்கரையை பார்த்தால் எறும்புக்கு அவ்வளோ ஆசை வரும்போது ஒரு சர்க்கரை குன்றையே பார்த்தால் எவ்வளோ ஆசை வரும். சரி நாம் இதை பூரா எடுத்து போயிட்டு நம்முடைய புற்றுக்குள்ளே சேர்த்து வச்சுக்க வேண்டிதான் என்று அது நினைக்குமா. சரி போய் அது இவ்வளோதான் எறும்பு, அதனுடைய வாயில் எவ்வளோ வச்சுருக்க முடியும்? ஒரே ஒரு துகளை தான் எடுத்துக்கொண்டு போக முடியும். அதை எடுத்துக்கொண்டு போய் அதை வைத்து விட்டு அடுத்த துகளை நான் எடுக்க வருகிறேன், இப்படியே எடுத்துட்டு போய் இதை பூராவும் கொண்டு போய் விடுவேன் என்று அந்த எறும்பு நினைத்தால் அது எவ்வளவு அறியாமையோ, அதுபோலத்தான் கடவுளினுடைய பெருமையை நான் முழுமையாக உணர்ந்து கொண்டு விடுவேன் என்று நினைத்தாலும் அந்த அறியாமை அதுபோலத்தான் என்று சொல்வார். அதனால் ஆனால் அதுக்காக நம்ம கடவுளை நினைக்காமல் இருக்க முடியுமா, பேசாமல் இருக்க முடியுமா? எல்லாம் சரிதான். கடவுளை சார்ந்து தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் குருதேவர் வலியுறுத்தி வந்தார் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதையும் தாண்டி பல செய்திகள் இருக்கின்றன என்பதை இன்னமும் கூட பலர் அறியாமல் தான் இருக்கிறார்கள். இந்த சீடர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், அவர் எப்போதும் பக்தி செலுத்தி கொண்டே இருந்தார். எந்த ஒரு சாதாரண விஷயமா இருந்தால் நேராக அம்மா அம்மான்ட்டு ஓடுவார் தேவியின் இடத்துல. அவரிடத்தில் கேட்டுத்தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவார். தேவியினிடத்தில் பக்தி செலுத்துவது ஒன்றுதான் அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருந்திருக்கிறது. ஆனால் இவர் இந்த பக்தியை பற்றி எங்கேயாவது பேசியிருக்கிறார், அதுக்குன்னே ஒரு தலைப்பு கொடுத்து சில இடத்துல பேசியிருக்கிறார், பக்தி நெறி அப்படி இப்படின்னு. அது ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. இதுவும் அவர்களுக்கு உடன்பாடா இல்லை. வேதாந்தம் 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 இது ஒன்னே தானேயா இவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்போ இந்த பக்தியெல்லாம் எங்கே போச்சு? அது ஒரு குறைபாடு அவர்கள் மனசுக்குள்ளே இருந்தது. இன்னும் ஒன்று என்னவென்றால், அந்த வேதாந்தத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது நடைமுறைக்கு இதுதான் உகந்தது என்பதை அவர் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார். அப்போ மீதி உள்ளதெல்லாம் என்ன ஆச்சு? குருதேவர் சொன்ன எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றனவே, அவற்றையெல்லாம் அந்த மக்களுக்கு ஏன் இவர் எடுத்து சொல்லாமல் விட்டு விட்டார்? இப்படி மொத்தத்தில் எல்லாம் குருதேவரை சார்ந்தது தான். ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பற்றி அவர் போதுமான அளவு அங்கே பேசவில்லை என்பதுதான் சாரம். அதனால் இவர்கள் மனசுக்குள்ள ஒரு விதமான வருத்தம் இருக்கத்தான் செய்தது. அதை பற்றி பின்னாலே ஆராய்ந்து எழுதியிருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், அவர்கள் அப்போது அப்படி நினைத்தார்கள் என்றாலும் நன்கு ஆராய்ந்து பார்த்தால் அது சரியான ஒரு கருத்து அல்ல. ஏனென்றால் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்பவர் வேதாந்தத்திற்கு விளக்கமாக அமைந்தவர். அவர் பக்தியை பரப்பினார் என்பதெல்லாம் உண்மைதான். வேதாந்தம் என்ன கருத்தை சொல்லுகிறதோ அது புத்தகத்தில் படித்து தெரிந்து கொள்வதை விட ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையை நாம் படித்து தெரிந்து கொண்டாலே போதும், அதுவே வேதாந்தத்திற்கு விளக்கம்தான். அதனால் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்கிற பெயரை இவர் எவ்வளவு தடவை சொன்னார் என்பதை விட வேதாந்தத்தை பற்றி அவர் விரிவாக பேசினார் என்றாலே அது ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பற்றி பேசியதாகத்தான் அர்த்தம் என்பதை அவர்கள் அப்போது சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தது. இதில் இந்த மாதிரி கருத்தை கொண்டிருந்த அந்த சீடர்களுக்குள்ள இந்த பிரேமானந்தரும் ஒருத்தர் தான். அவர் நரேந்திரர் மேலே ரொம்ப அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார், மதிப்பு வைத்திருந்தார், எல்லாம் உண்மைதான். ஆனாலும் கூட குருதேவருக்கு இவர் போதுமான முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்கிற கருத்து அவருக்கும் இருந்தது. அது ஒரு பக்கம் மனசுக்குள்ளே வைத்து கொண்டே தான் இருந்தார்.
இப்போ இவர் சொல்லுகிறதெல்லாம் நாம் கேட்பதா கேட்க வேண்டாமா? இன்னும் ஒன்று, மேல நாட்டிலிருந்து இவர் சகோதர துறவிகளுக்கு கடிதம் எழுதும்போது இன்னொரு கருத்தை அடிக்கடி வலியுறுத்துவார். என்ன என்றால், நம்முடைய நாட்டில் எத்தனையோ ஏழைகள் இருக்கின்றார்கள், அன்றாட வயிற்றுப்பாட்டுக்கே வழி இல்லாதவர்களாக தவித்து கொண்டிருக்கிறார்கள், கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள், மனித பிறவியினுடைய குறிக்கோளை அடைவதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சேவை செய்யுங்கள், அவர்களெல்லாம் கடவுளின் வடிவங்களாக கருதி சேவை செய்யுங்கள், துன்புறுவோரை அதிலிருந்து மீட்பதற்கு பணிபுரியுங்கள், அறியாமையில் ஆழ்ந்திருப்பவர்களை அதிலிருந்து மீட்டு கரை சேர்ப்பதற்கு கல்வியை கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள், இதெல்லாம் இறை வழிபாடாக கருதி செய்யுங்கள் என்று அடிக்கடி அவர் கடிதங்கள் எழுதியிருந்தார். இதுவும் இவர்களுக்கு என்னையா இது, கடவுளை வழிபாடு என்று தானே குருதேவர் சொன்னார், மனிதனை வழிபாடுன்னு இவர் சொல்கிறார். என்ன பொருத்தம் இதில் இருக்கிறது என்ற ஒரு குழப்பமும் இருந்தது. இந்த பாபுராம் என்கிற பிரேமானந்தருக்கும் இப்படி தான் இருந்தது, மனசுக்குள்ளே ஒரு பக்கம் வைத்து கொண்டார். ஆனால் அதே சமயத்தில் சுவாமிஜிக்கு முன்னால் வந்து விட்டால் இதெல்லாம் மறந்துடும். அவர் நீ இதை போய் பண்ணுன்னா உடனே பண்ணிடுவார், அது ஏன் அப்படின்லாம் கேட்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது. அதற்கு என்ன காரணம் என்றால், ஆரம்ப காலத்திலிருந்தே அவர் அந்த சுவாமிஜியின் மீது குருதேவர் வைத்திருந்த பேரன்பை பார்த்திருக்கிறார். முதல் சந்திப்பிலேயே பார்த்தார் அவர். பாபுராம் அவருடைய குடும்பமே குருதேவரிடத்தில் ஈடுபாடு கொண்ட ஒரு குடும்பம்தான். இன்னும் சிலரும் அவரை பற்றி சொல்லியிருந்தார்கள். ஒரு நாள் போய் பார்க்கலாம் என்று போனார். தட்சிணேஸ்வரத்தில் போய் குருதேவரை பார்த்து விட்டு வரலாம் என்று பாபுராம் போனார். அவர் கூட ராம் தயாள் என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு பக்தரும் போனார். 2 பேரும் போனார்கள். போய் குருதேவரை பார்த்தார்கள், பேசினார்கள். ரொம்ப நேரம் ஆகி போய்விட்டது, இரவாகி விட்டது. இங்கேயே தங்கி விடுங்கப்பான்னு சொல்லிட்டார் குருதேவர். சரின்னு ஒப்புக்கொண்டார்கள். இங்கே என்னுடைய அறையிலே படுத்துக்கங்கன்னார் அவர். இல்லை, நாங்கள் அந்த வெளியில் தாழ்வாரத்தில் படுத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா அப்படியே பண்ணுங்கன்னு வெளியில் ஒரு பாயை போட்டு படுத்துருக்குறாங்க. குருதேவரும் நான் படுக்க போகிறேன்ட்டு போயிட்டார். அப்போ கொஞ்சம் நேரம் ஆச்சு. கொஞ்சம் நல்லா தூக்கம் வருகிற நேரம். வெளி இடத்துக்கு போனால் கொஞ்சம் தூக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் சில பேருக்கு நேரம் ஆகும். அது மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே தூக்கம் வருமானு பார்த்து கொண்டு இருக்கிற போது திடீர்னு யாரோ வர்ற மாதிரி இருந்தது. இங்கே யார் வர்றாங்கன்னு பார்த்தா குருதேவரே தான். படுக்க போகிறான்னு போனவர் திரும்பி வந்துட்டார். இந்த பாபுராம் புதுசு, அவர் அதனால் அவரை கூப்பிடலை. ராம்தயாள் ஏற்கனவே பழக்கமானவர். ராம்தயாள் அப்படின்னாரு. அவர் உடனே எழுந்துச்சு உட்காந்துட்டார். தூங்கிட்டியா அப்படின்னு. இல்லை சாமி, இன்னும் தூங்கலை அப்படின்னாரு. இல்லை, வேற ஒன்றும் இல்லை, இந்த நரேன் இருக்கானே, அவன் ரொம்ப நாள் ஆச்சப்பா, அவனை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாத, எத்தனை நாள் ஆச்சு அவனை பார்த்து. அதனால் நீ என்ன பண்ணுறீன்னா, நாளை காலையில் போன உடனே அவனிடத்துல சொல்லி இங்கே வர சொல்லிடு. பாரு, கையில் ஒரு துணியை வேற வச்சுருக்க, மேலே போட்டிருக்கிற துணியை எடுத்து இப்படி முறுக்கி காட்டுறாரு. ஈரத்துணியை முறுக்கி பிழிவது போல என்னுடைய இதயத்தை யாரோ முறுக்கி பிழிகிற மாதிரி நான் உணர்கிறேன். எதற்காக? நரேந்திரனை பார்க்காததனால். அப்படி ஒரு தவிப்பு, நரேனை பார்த்து நாளாகிவிட்டது என்று சொல்லி. ராம்தயாளுக்கு அது புரிந்தது, பாபுராமுக்கு அது புரியவில்லை. என்ன இது, இந்த ஒரு நரேன்கிற ஒரு பையனுக்கு இவர் இப்படி தவிக்கிறாரே, இவர் கடவுளுக்காக தவித்தாருன்னு நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், தேவியை காணாமல் கதறினார், புலம்பினார், அழுதார் எல்லாம் கேட்டிருக்கிறோம். இங்கே பார்த்தா ஒரு இளைஞன், நரேந்திரன் என்கிற ஒரு இளைஞனுக்கு இப்படி தவிக்கிறாரேன்னு இவருக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. ஆனால் ராம்தயாளுக்கு ஆச்சரியமாக இல்லை. அதனால் சரி சுவாமி, நான் போன உடனே சொல்லி நரேனை வர சொல்லிடுறேன் அப்படின்னாரு. அப்படி செய் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டார். சரி படுக்கலான்னு படுத்து ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிடம் இருக்கும். ராம்தயாள், தூங்கிட்டியா நீ? திருப்பி வந்துட்டார் அவர். இல்லை சுவாமி, தூங்கலைன்னாரு. அதே தான்டா நான் சொன்னது, மறந்துடாத, கண்டிப்பாக நீ போய் சொல்லிடணும் நரேந்திரன்கிட்ட. சொல்லி வர சொல்கிறியா? சரி வர சொல்கிறேன். இவருக்கு இன்னும் ஆச்சரியம். ஒரு தடவை சொன்னதே நமக்கு இன்னும் ஜீரணமாக மாட்டேங்குது. ஒரு இளைஞனுக்கு இப்படி தவிக்கிறாரேன்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, அதிர்ச்சியாக கூட இருக்குது. இவர் மறுபடியும் வேற சொல்கிறாரே, என்னையா அது, ஒன்றும் புரியவில்லை. அப்புறம் மறுபடியும் உள்ளே போயிட்டார். சரி தூங்கலாம். கொஞ்ச நேரம் ஆச்சு. மறுபடியும் ராம்தயாள், அன்னைக்கு பொழுது போகிறான் அப்படியே ஆகிப்போச்சு, சிவராத்திரி மாதிரி. தூக்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உள்ளே போக வேண்டியது, வெளியே வர வேண்டியது, நரேனை வர சொல்லுங்க வேண்டியது. இப்போ தெரிந்து போய்விட்டது, நரேன் என்பவர் சாதாரணமானவர் அல்ல.
தேவியை தவிர வேறு யாரையும் நினைப்பதே இல்லை என்கிற அந்த அளவுக்கு பெயர் பெற்றிருக்கிற பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நரேந்திரனை பார்க்காத ஒரே காரணத்தினால் இவ்வளவு தவிக்கிறார் என்று சொன்னால் அந்த நரேன் எப்படிப்பட்டவராக இருக்கணும் என்று இவர் கற்பனை பண்ணி கொண்டார். அது அப்படி ஆகிவிட்டது. இதுதான் முதல் சந்திப்பு. அப்போ நரேந்திரர் மேலே அவ்வளவு அன்பு குருதேவர் வைத்திருக்கிறார் என்பதை இவர் புரிந்து கொண்டு விட்டார். அதனால் அவர் ஒரு பெரிய மனிதராக தான் இருக்கணும், இல்லாமல் இவ்வளவு பெரிய அன்பெல்லாம் அவர் வைக்க மாட்டார் என்பதை அவர் புரிந்து கொண்டு விட்டார். அதன் பிறகு நரேந்திரரோடு பழகக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு கிடைத்தது. அப்போ பார்க்க அவரை நன்றாக புரிந்து கொண்டு விட்டார். இவருடைய அந்த அறிவாற்றல், அஞ்சாத நெஞ்சம், எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் இவர் என்பதையெல்லாம் கொஞ்ச நாள் பழக்கத்திலேயே அவர் தெரிந்து கொண்டு விட்டார். அதனால் அந்த நரேந்திரரை முழுமையாக இவரால் மீறவும் முடியாது. சில சமயத்தில் குருதேவரே சொல்வார், அவருடைய அந்த பிற்காலத்தில் நாளாக இவர்தான் தலைவர் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபிப்பதற்காக அவர் என்னென்ன செய்தார் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதில் இதுவும் ஒன்று. எது என்றால், அந்த சகோதர துறவிகள், நரேந்திரனுடைய சகோதர துறவிகளிட்டதெல்லாம் ஒன்று சொல்வார் அடிக்கடி, நீங்கள் என்னை எப்படி பின்பற்றுகின்றீர்களோ அதே மாதிரி நரேந்திரனையும் பின்பற்ற வேண்டும், அவன் சொல்வதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பலமுறை சொல்லியிருக்கிறார். இதையும் இந்த பாபுராம் கேட்டுத்தான் இருக்கிறார். அதனால் அது அவரால் ஒரே அடியாக நரேந்திரர் செய்கிறது தப்பு என்பதை தீர்மானிக்க முடியவில்லை. ஆனால் அதே சமயத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்னது பக்தியை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறார், இவர் பக்தியை பற்றி ரொம்ப ரொம்ப குறைவாக சொல்லியிருக்கிறார். வேதாந்தத்தை பற்றியும் ஞான மார்க்கத்தை பற்றியும் தான் அதிகமாக பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த குருதேவருடைய அந்த பெருமையே அவர் ரொம்ப குறைவாகத்தான் பேசியிருக்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு வேறு கடிதத்தில் எழுதுகிறாரு. மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அதுதான் உண்மையான வழிபாடு என்று சொல்லுகிறார். ஆனால் குருதேவர் இப்படியெல்லாம் சொன்ன மாதிரியே தெரியவில்லையே. இதெல்லாம் யோசித்து பார்த்தால் இவர் தமக்கென்று ஒரு தனி வழியை ஏற்படுத்தி கொள்வதற்கு முயற்சி செய்கிறாரோ என்ற எண்ணம் கூட வந்துட்டு தான். குருதேவர் காட்டிய வழியில்தான் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்று நாம் எல்லாரும் தீர்மானித்திருக்கிறோம். ஆனால் இப்போது இந்த நரேந்திரர் தமக்கென்று ஒரு தனி பாதையை உருவாக்கி கொள்ள தொடங்கிவிட்டாரோ இந்த எண்ணம்லாம் வந்துதான். இது ஒரு பக்கம் வந்தாலும் குருதேவர் அவ்வளவு அன்பு வைத்திருந்தாரே, அவரை பார்க்காம அப்படி தவித்தாரே, அவரை நீங்கள் எல்லாரும் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னாரே, நரேந்திரன் உலகுக்கு போதிப்பான் என்று எழுதி காட்டினாரே. அப்போ இதெல்லாம் சும்மாவா? நாம் குருதேவரை அவர் பேரை சொல்லவில்லை என்று தான் நான் நினைக்கிறோமே தவிர, அவர் என்ன சொன்னாரோ அதைத்தானே நாமும் பின்பற்ற வேண்டும். அவர் நரேந்திரனை பின்பற்றுங்கள் என்று தானே சொல்லியிருக்கிறார். நரேன் உலகிற்கு போதிப்பான் என்று தானே சொல்லியிருக்கிறார். என்ன போதிப்பான்னு சொல்லியிருக்கிறாரா? பக்தியை போதிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? வேதாந்தத்தை போதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரா? நரேன் போதிப்பான், அவ்வளவுதான். அப்போ அவன் எதை போதித்தாலும் அது குருதேவருடைய திருவுள்ள கருத்தின்படி தான் நடைபெறுகிறது என்று தானே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படியாக அதற்கும் இதற்கும் இடையிலே சில போராட்டங்கள் நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவர் சுவாமிஜியினுடைய பாதைக்கு வர ஆரம்பிச்சிட்டார். அவரும் லேசில் விடமாட்டார். குருதேவர் எப்படி சீடர்களை விடமாட்டாரோ அதே போல தான் சுவாமிஜியும். ஒரு சமயம் பூஜை பொறுப்பு இவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. பாபுராம் என்கிற பிரேமானந்தருக்கு பூஜை செய்வதற்காக அவர் அந்த பூஜை அறைக்கு கிளம்பி கொண்டிருந்தார். அதுக்கான அந்த மலர்கள் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருந்தார். பாபுராம், பூஜை தான் தினசரி பண்ணிக்கிட்டு இருக்கிறிய, இன்றைக்கி வேறு யாரையாவது பூஜை பண்ண சொல்லு, இன்றைக்கி வேற ஒரு வேலை பண்ணுனாராம். என்ன வேலை பண்ணணும்? பக்கத்தில் இருக்கிறதல்லவா பேலூர் கிராமம், அங்கே போ, அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு ஏதாவது சேவை பண்ணிட்டு வா அப்படின்ட்டார். இவர் ஏற்கனவே என்னடா இவர் சேவைன்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இப்போ இதுவே நம்மே நேரில் சேவைக்கு போக அனுப்பிட்டாரா என்று கொஞ்சம் தோன்றினாலும் அந்த நேரத்தில் அவர் சொன்னதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்ற கருத்து தான் வந்தது. சரின்னு அப்படியே அந்த வேற ஒருத்தரை கூப்பிட்டு நீ பூஜை பண்ணுப்பான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். பேலூர் கிராமத்துக்கு போனார். அப்படியே பார்க்குற போது ரொம்ப எளிமையான ஏழை மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அங்கே ஒரு வயதான பெண்ணை பார்த்தார். அவர் நோயினால் வாடி வதங்கி கொண்டிருக்கிற நிலையை பார்த்தார். சரியான வைத்தியம் அவளுக்கு கிடைக்கவில்லை என்பதை அறிந்து கொண்டார். அப்போது மடத்தில் சிறிய ஒரு மருத்துவமனை இயங்கி கொண்டிருந்தது. அம்மா, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறிய, உனக்கு வைத்தியம் கூட பண்ணிக்கிறதுக்கு வசதி இல்லை போல இருக்குதே, எங்கூட வா, நான் உனக்கு வைத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றார். அவள் என்ன நினச்சாலும் தெரியல, யார் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் வைத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்களாம் அப்படின்னு நினச்சிருப்பா போல இருக்குது.
அதெல்லாம் வர முடியாதுன்ட்டா. சரி, இப்போ வர முடியாதுங்கிறவளை என்ன பண்ண முடியும்? அப்புறம் திருப்பியும் கொஞ்சம் தூரம் அப்படி போய் கொண்டே இருந்தார். அங்கே தெருவில் சில சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். சுவாமிஜி சென்னையில் பார்த்த இளைஞர்களை சிறுவர்களைப் போல அங்கே இவர் வேலூர் கிராமத்தில் பார்த்தார். ஒட்டி உலர்ந்த வயிறு, குழி விழுந்த கண்கள், உடம்பெல்லாம் அழுக்கு, இப்படி அப்படியே அதிலேயே விளையாடிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டாங்களா சாப்பிடலையாங்கிறதெல்லாம் தெரியாது. அதை பற்றி கவலையே இல்லாதவர்களாக இருந்தார்கள். அதனால் இங்கே வாங்கடாங்கன்னு ஒன்று அவங்க வந்துட்டாங்க. சிறுவர்கள் அல்லவா, அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களை குளிக்க வைத்து துடைத்து விட்டு அவர்கள் நல்ல சுத்தமாக்கி அவர்களுக்கு கொஞ்சம் பிரசாதமெல்லாம் கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார். அப்புறம் சுவாமிஜியின் இடத்துல வந்து சொன்னார், நீங்கள் சொன்னபடி செய்துட்டேன் அப்படின்னு. சரிப்பா, நீ செய்துட்டே இல்லவா, அப்படி செய்யும் போது உனக்கு என்ன தோன்றியதுன்னு கேட்டார். குருதேவருக்கே சேவை செய்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டதுன்னார். அவர் அறியாமலே அது சொல்றார். அவர் குருதேவர் சொன்னபடி இவர் செய்யவில்லை, இவர் தனிப்பாதையை அமைத்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போய்விட்ட அதே பிரேமானந்தர் சுவாமிஜி என்ன சொன்னாரோ அதை செய்தால் அது குருதேவருக்கு சேவை செய்த மாதிரி தான் இருக்கிறது என்பதை அவர் வாயாலேயே சொல்லிவிட்டார். இப்படி படிப்படியாக அந்த சுவாமிஜியினுடைய பாதையில் தம்மை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை இவருக்கு வந்து விட்டது. ஏற்கனவே நாளுக்கு நாள் சுவாமிஜியினுடைய அந்த மகத்தான ஆளுமை, கடவுள் தான் இவருக்குள்ளே இருக்கிறார். இவர் சுவாமிஜி சொல்கிறாருன்னா அது ஒரு மனித வடிவத்தில் நமக்கு தோன்றினாலும் உண்மையில் இவர் மூலமாக குருதேவர் தான் இயங்குகிறார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையும் பல நிகழ்வுகளிலே ஏற்பட்டது. சின்ன சின்ன நிகழ்வுகளில் அவருக்கு அந்த உண்மை உணர்த்தப்பட்டது. இவர் வேறு, அவர் வேறு அல்ல என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஒரு நாள் சுவாமிஜியினுடைய இல்லற சீடர் ஒருத்தர் சரத்சந்திரர் என்பவர், அவர் ரொம்ப அற்புதமான ஒரு சீடர். சுவாமிஜியோடு அவர் நிகழ்த்திய உரையாடல்களெல்லாம் புத்தகமாக வந்திருக்குது. ஞான தீபத்தில் அதே ஒரு பெரிய தொகுதியாக இருக்கிறது. நிறைய கேள்வி கேட்பார், நல்ல அறிவாளி, சுவாமிஜி மேலே அவ்வளவு பக்தி கொண்டவர். நிறைய கேள்வி எப்படின்னா, இப்போ நமக்கெல்லாம் சில சமயத்தில் சில சந்தேகங்கள் வரும் அல்லவா, அந்த மாதிரி அவருக்கு அப்போவே வந்திருக்குது. நமக்கெல்லாம் ஒரு பிரதிநிதி மாதிரி வச்சுக்கலாம் அவர். இப்போ நம்ம சுவாமிஜியை பார்த்தா நாம் என்னென்ன கேட்கலாம்னு கேட்க வேண்டும் என்று நினைப்போம், அதெல்லாம் அப்போவே அவர் கேட்டார். அதனால் நாம் தனியாலாம் கேட்க வேண்டியதில்லை, அந்த புத்தகத்தை எடுத்து படித்தால் தானாக விடைகள் வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு சீடர் சுவாமிஜியின் இடத்துல அவ்வளவு பக்தி வைத்திருந்தவர். ஒரு நாள் அவருக்கு ஒரு கனவு ஏற்பட்டது. அந்த கனவில் சுவாமிஜிக்கு அவர் பூஜை பண்ணுகிற மாதிரி கண்டார். சுவாமிஜியை உட்கார வைத்து அவருக்கு பூஜை கனவில். அந்த கனவு முடிந்த உடனே விழிப்பு வந்து விட்டது. நிறைய கனவுகள் பார்க்குறோம், நிறைய எல்லாம் மறந்து போயிடும். மனித வாழ்க்கையில் நல்ல கனவு இல்லாமல் தூங்குறவன் யாருமே இருக்க முடியாது என்று உளவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். கனவு வந்துக்கிட்டே தான் இருக்குமா. ஆனால் அதில் முக்கால்வாசி கனவு முக்கால்வாசி என்ன 99% மறந்துடும். சில சமயத்தில் அந்த கனவு முடிகிற நேரத்துக்கு விழிச்சிருவோம், அப்போ அது மட்டும் ஞாபகம் இருக்கும். மறந்து போகிறது ரொம்ப நல்லதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. தேவையில்லாத கனவெல்லாம் வரும். யாராவது வந்து அடிக்கிற மாதிரி கனவு வரும், இவன் யாரையாவது அடிக்கிற மாதிரி பக்கத்தில் தலையணை போட்டு அடிப்பான். சில சமயத்தில் பக்கத்தில் யாராவது தம்பி படுத்திருப்பான், அண்ணன் அடிப்பான். அவனை என்னடான்னு பார்த்தா அவன் பள்ளிக்கூடத்தில் அவங்ககிட்ட இவனும் ஒருத்தர் சண்டை போட்டிருப்பான், அவனை அடிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இவன் அடிப்பான். இந்த மாதிரி கனவுகளெல்லாம் வராமல் இருப்பதே பரவாயில்லை. நல்ல கனவு வந்து விட்டால் நம்முடைய உள்ளம் பண்பட்டு விட்டது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த சரத்சந்திரர் சுவாமிஜியை பூஜை செய்வது போல கனவு கண்டார். அதை உண்மையிலேயே செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை அவருக்கு வந்து விட்டது. சுவாமிஜியின் இடத்திலே வந்து சொன்னார், நான் இந்த மாதிரி கனவு கண்டேன், அதை உண்மையாக்கி விட வேண்டும் என்று விரும்புகிறேன், என்ன செய்யணுங்கிறப்பா? இல்லை, உங்களை நான் பூஜை பண்ண விரும்புகிறேன், நீங்கள் உட்கார்ந்துருங்க, நான் பூஜை பண்ணிக்கிறேன், நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். சரி, பண்ணிக்கொண்டார் அவர். இவரும் அதே மாதிரி பண்ணினார். பூஜைன்னா அதுக்கு பூஜை பாத்திரங்கள்லாம் வேணுமല്ലോ, அந்த இதெல்லாம் வைத்துக் கொள்ளுகிறதுக்கு ஒரு தட்டம் இருக்கும், அந்த மணி அடிக்கிறது, இந்த மாதிரி தீர்த்தம் வைத்துக் கொள்ளுகிறதுக்கான பாத்திரம் இதெல்லாம் இருக்குமல்லவா. இதெல்லாம் எங்கே பார்த்தாரு? அந்த பூஜை அறையில் எல்லாம் இருக்குது. குருதேவருக்கு பூஜை பண்ணக்கூடிய அறையில் அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துட்டார். எடுத்துகிட்டு வந்து அதை வைத்து கொண்டு சுவாமிஜிக்கு பூஜை பண்ணார். குருதேவருக்கு பயன்படுத்த வேண்டிய பூஜை பொருள்களை எல்லாம் பயன்படுத்தி சுவாமிஜிக்கு பூஜை பண்ணிட்டார். இவருக்கு ஒன்றும் அது தப்பாக தோணவே இல்லை, அவர் பாட்டுக்கு பண்ணிட்டார். அங்கே அது கிடைத்ததை வச்சு தானே பண்ண முடியும், அவ்வளவுதான். அதுக்கு மேலே அவர் சிந்திக்கவே இல்லை.
சுவாமிஜியும் அது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. பூஜை முடிகிற வரைக்கும் அவர் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டே இருந்தார். பண்ணுப்பா, நல்லா பண்ணு என்று விட்டு விட்டார். பூஜை முடிகிற வரைக்கும் பேசாமல் இருந்தவர் முடிந்த உடனே சொல்லிட்டார், பா, உன்னுடைய ஆசையை நீ நிறைவேற்றி கொண்டு விட்டாய், பூசை பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டாய், அதெல்லாம் சரிதான், அதை பண்ணியாச்சு. பண்ணுனியே, அந்த குருதேவருக்காக இருக்கக்கூடிய பூஜை பொருள்களை கொண்டு பண்ணலாமா? எவ்வளவு பெரிய அபச்சாரத்தை நீ பண்ணிவிட்டு தெரியுமான்னார். இதை முதல்ல சொல்லக்கூடாதா? சொல்லியிருந்தா இவர் வேற ஏதாவது ஏற்பாடு கூட பண்ணியிருப்பார் அல்லவா? புதுசாக கூட வாங்கிட்டு வந்துடுவார். வேணும் தான் வேடிக்கை பண்ணுறாரு. இந்த பெரிய மகான்களெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. எந்த நேரத்தில் விளையாடுவாங்க, எந்த நேரத்தில் ரொம்ப கடுமையாக இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. இவர் உண்மையிலே பதறி போய்விட்டார். அதோட விட்டாரா, இந்த பாபுராம் மட்டும் இதை பார்த்தான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், உன்னை ஒரு வழி பண்ணிடுவான்ட்டார். அவர் தான் பொறுப்பானவர். அதுக்கு எல்லாவற்றுக்கும் அங்கே நடைபெறுகிற நிகழ்வுகளுக்கெல்லாம் பொறுப்பாளர் யாருன்னா பாபுராம் பிரேமானந்தர் தான். அவருக்கு இது தெரிந்து விட்டால் அது ரொம்ப ஆச்சாரமான பூஜை நடக்க வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருப்பார். அது குருதேவர், ஏற்கனவே குருதேவரை இவர் அங்கே பேசாமல் விட்டார், குருதேவர் பாதையிலிருந்து வேற பாதையில் போகிறார் என்றெல்லாம் நினைத்தவர் தானே. அதை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவிளையாடலை இவர் பண்ணியிருப்பார் போல இருக்கிறது. அதனால் அந்த பாபுராம் பார்த்தால் உன்னை ரொம்ப கடுமையாக திட்ட போகிறான்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவர், அடடா இப்படி ஆகி போச்சே நிலைமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பிரேமானந்தர் வந்துட்டார். இவர் கை காலெல்லாம் உதறுது. அதோட அவர் பாட்டுக்கு போயிருப்பார். இவர் கூப்பிட்டு வேற, பாபுராம் இங்கே வாங்குறாரு. அவர் வந்தார். பாரு, இந்த பெங்காலி என்ன பண்ணியிருக்கான் பாத்தியா, எவ்வளவு பெரிய அபச்சாரத்தை பண்ணிட்டான் பாத்தியா, குருதேவருக்கு பூஜை பண்ணுவதற்கு உரிய பூஜை பாத்திரங்களை கொண்டு எனக்கு போய் பண்ணிட்டான் பாரு, என்ன பண்ணியிருக்கான் பாரு அப்படின்னு தூண்டி விடுறாரு அவரை. அவர் இவன் 4 திட்டட்டும்னு நினச்சாரா அல்லது என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு நினச்சாரான்னு தெரியல. அவர் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார். அப்படியா பண்ணார், ரொம்ப ரொம்ப நல்லதாக போச்சு. நீங்கள் வேறு, குருதேவர் வேறா? குருதேவருக்கு உரிய அந்த பூஜை பாத்திரங்களை கொண்டு உங்களுக்கு பூஜை பண்ணதில் ஒரு விதமான தப்பும் இல்லை, நீங்கள் ரெண்டும் ஒன்றுதான்ட்டார். இது புஸ்வானமாக போச்சு. கடைசியில் அவருக்கு நிம்மதி, நல்ல வேலைடா, எங்கடா இவர் நம்ம ஒரு கடிச்சு விட்டுருவாரோன்னு பார்த்தோம், நல்ல வேலை ஒன்றும் செய்யலைன்னு அவருக்கு திருப்தி. ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் பிரேமானந்தருடைய அந்த மனம் எப்படி மாறிக்கொண்டு போயிற்று என்பதுதான். குருதேவரை விட்டு இவர் விலகிவிட்டார், வேறு பாதை அமைத்து கொள்ள ஆரம்பித்து விட்டார் என்றெல்லாம் நினைத்த அதே பிரேமானந்தர், குருதேவரும் நீங்களும் வேறு வேறு அல்ல, ஒன்றேதான் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை வந்துவிட்டது. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணிகள் அவர் முழுமனத்தோடு ஈடுபட ஆரம்பித்து விட்டார். சேவை என்பது சரியான பாதை தான் என்பதை புரிந்து கொண்டு விட்டார். அந்த நிலையில் தான் மடத்தினுடைய மேலாளராக அவரை நியமித்து விட்டார் சுவாமிஜி. அதாவது மேனேஜர் என்று சொல்கிறோம், அதுபோல மடத்துக்கு மேலாளர் என்கிற அந்த பதவியை பிரேமானந்தருக்கு கொடுத்து விட்டார். அப்போது அவருக்கு பெரிய பொறுப்பு வந்து விட்டது. மேலாளர் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய துறவிகளினுடைய கண்காணிப்பு, இளம் துறவிகள் நிறைய பேர் வர ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு பிறகு புதிய பிரம்மச்சாரிகள், அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது, இதெல்லாம் இவருடைய பொறுப்பாக வந்து விட்டது. இப்போ இதுலேயும் ஒரு கேள்வி இருக்கிறது, எத்தனையோ பேர் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் விட்டு இந்த பிரேமானந்தரை எதற்காக இந்த பதவிக்கு சுவாமிஜி தேர்வு செய்தார் என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? அதற்கு சுவாமி அகண்டானந்தர் பதில் சொல்லியிருக்கிறார். இவர் அன்பின் வடிவம், ஒரு பேரே பிரேமானந்தர்னு அதனால தான் வச்சார் சுவாமிஜி. பிரேம் என்றால் அன்பு, ஆனந்தம் என்றால் அது சொல்ல வேண்டியதே இல்லை. எதில் ஆனந்தம்? அன்பில் ஆனந்தம். அது வெறும் பேராக இவர் வைத்துக் கொள்ளவில்லை, உண்மையிலேயே அன்பின் வடிவமாக திகழ்ந்தார். எல்லாரிடத்திலும் அப்படி கரை கடந்த அன்பை செலுத்துவார். துறவிகளானாலும் சரி, இல்வாழ்வார்களானாலும் சரி, தொடர்பே இல்லாதவர்களானாலும் சரி, எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரியாக அன்பை செலுத்துவார். அந்த அன்புதான் வேலூர் மடத்தை நோக்கி ஏராளமானவர்களை ஈர்த்தது என்று அகண்டானந்தர் சொல்லியிருக்கிறார். அது உண்மையும் கூடத்தான். அதுவும் அந்த காலகட்டத்தில் சுவாமிஜியினுடைய அந்த சொற்பொழிவுகள் எல்லாம் படித்து நாட்டுப்பற்று மிகுந்த இளைஞர்கள் நிறைய பேர் தோன்றினார்கள். இப்போ சுவாமிஜி எப்படி குருதேவரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாதோ அது மாதிரி சுவாமிஜியும் முழுசாலாம் புரிந்து கொள்ள முடியாது. அவன் மாண்பை அளந்திட எண்ணினால் இந்த மண்ணையும் விண்ணையும் மண்ணலாம் என்று கவிஞர் பாடினது சும்மா எல்லாம் பாடலை, உண்மைதான் அது.
அதனால் அவருடைய கருத்துக்கள் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். இங்கே இவர் வேதாந்தத்தை பற்றி பேசுகிற போது அது ஒரு மாதிரி இருக்கும். அவரே சில சமயங்களில் பக்தியை பற்றியும் பேசுவார். இங்கே சில சமயங்களில் நாட்டுக்கு சேவை செய்யுங்கள், நாட்டுக்கு சேவை செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் அல்லவா. இந்த நாட்டில் எத்தனையோ மக்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கே அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வேளை சோறு கிடைக்குமா கிடைக்காதா என்று தவித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் உயர்த்துவதற்கு நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று போகிற இடமெல்லாம் அவர் பேசி கொண்டிருந்தார் அல்லவா. அதை கேட்டு பல பேருடைய தேசபக்தி ரொம்ப அதிகமாகிவிட்டது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சிலர் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். மடத்தில் சேர்ந்தவர்களை விட்டுவிடலாம், அது அல்லாத மக்களும் கூட சுவாமிஜியினுடைய உரைகளை கேட்டு நாட்டுப்பற்று மிகுந்தவர்களாக ஆகி அதில் பல பேர் தேசிய விடுதலை இயக்கத்தில் பங்கெடுத்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இது அந்த பிரிட்டிஷ் அரசு அதுக்கு பிடிக்கலை. அவருடைய அந்த ஒற்றர்கள் இருப்பார்கள், அந்த சிஐடி அதெல்லாம் சொல்கிறோமே, அதுபோல் அரசுக்கு அறிக்கை அளிக்கிறார்கள். நிறைய பேர் இந்த சுவாமி விவேகானந்தருடைய சொற்பொழிவுகளை கேட்டு கேட்டு நம்முடைய அரசுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்கிற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்து விட்டார்கள். அதை தொடர்ந்து மடத்தையே கண்காணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். மடத்துக்கு வருவாங்க, என்ன நடக்குது, இங்கே இருக்கிற சாமியாரெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நம்ம பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக ஏதாவது பண்ணுறாங்களா என்று ஆராய்வதற்காக அவ்வப்போது யாருக்கும் தெரியாமல் ஒற்றர்கள் வந்து விட்டு போவார்கள். இப்படி ஒரு நிலை இருந்தது. இது மக்களுக்கும் தெரிந்து போய்விட்டது. அதனால் எதுக்கு நமக்கு வம்பு, அவர் சுவாமி விவேகானந்தர் அவர் பாட்டுக்கு பேசினார் போனார், அது நம்ம செய்தித்தாளில் படிச்சுட்டு பேசாமல் விட்டுறலாம், அல்லது அவருடைய புத்தகத்தை படித்து விட்டு நல்லா தான் பேசியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு விட்டுறலாம். இந்த மடத்து பக்கமே போகாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. மடத்துக்கு நாம் 2-3 தடவை போனோம்னா அந்த பிரிட்டிஷ் அரசினுடைய காவல்துறையினுடைய கண்காணிப்புக்குள்ளே நாம் வந்துடுவோம். அதனால் இது வேண்டாம் என்று நினைத்து பல பேர் சுவாமிஜியினிடத்திலையும் குருதேவரிடத்திலையும் வேலூர் மடத்தின் மீதும் பற்று மிகுந்தவர்களாக இருந்தாலும் கூட அதை மறைத்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள். ஆனால் எப்போதாவது இந்த பிரேமானந்தரை ஒரு தடவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஒருத்தர் கிடைத்து விட்டால் இதெல்லாம் மறந்துடுமா. அவருடைய அந்த தோற்றமே மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருந்தது என்று சொல்கிறார்கள். அவரை போய் பார்க்கலாம், வர்றது வரட்டும் பேசிக்கலான்னு வருவார்கள். அப்படி பல பேர் வந்து அவரை பார்த்துட்டு போகலாம் என்று வருபவர்கள் அவருடைய பேச்சை கேட்ட உடனே சில பேர் மடத்திலேயே சேர்ந்துருவாங்க. அப்படி துறவிகளாக ஆனவர்கள் பல பேர் உண்டு. அதல்லாமலுமே துறவிகள் ஆகாமலே குருதேவருடைய அந்த பாதையையும் சுவாமிஜியினுடைய பாதையையும் பின்பற்ற வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு நிறைய இளைஞர்கள் உருவானார்கள். இப்படி இந்த இயக்கத்திற்கு ஏராளமான மக்களை ஈர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவராக விளங்கினார் பிரேமானந்தர். அதனால தான் அவரை அந்த மேலாளர் பதவியில் சுவாமிஜியை நியமித்தார் என்று அகண்டானந்தர் சொல்கிறார். உண்மையிலே அப்படிதான். அவர் பேசும்போது அப்படியே லயமாகி விடுவார். யாராக இருந்தாலும் அவர் மீறி போக முடியாது. அவர் பார்க்கும்போதே ஒரு கவர்ச்சி இருக்குமா, அதற்கு மேலே அவர் பேசிவிட்டால் அவரை விட்டு மீறி போகவே முடியாது என்கிற அளவுக்கு வந்துவிடும். ஒருத்தர் எழுதியிருக்கிறார் அவரை பற்றி ஆய்வு கட்டுரையில், அந்த காலகட்டத்திலே இந்த ராமகிருஷ்ண இயக்கம் எவ்வளவு வளர்ச்சி அடைந்ததோ அதில் ஒரு 50% பிரேமானந்தரால் வந்தது என்று தான் சொல்ல வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். அப்படி ஒரு சாதனை அவர் புரிந்திருக்கிறார். இதற்கிடையில் அவர் இந்த சீடர்களை உருவாக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கருத்துக்களெல்லாம் சுவாமிஜியை பற்றிய கருத்துக்களெல்லாம் முழுமை பெற ஆரம்பித்து விட்டார். சுவாமிஜி சொல்லியிருக்கிறதா சரி என்பதை அவர் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்து அந்த புதிய பிரம்மச்சாரிகளுக்கும் இளம் துறவிகளுக்கும் அவ்வப்போது அவர் சில கருத்துக்களை சொல்வார். எல்லா விதத்திலையும் பயிற்சி கொடுப்பார். அந்த மேலாளர் என்கிற முறையில் அவர்கள் உருவாக்க வேண்டிய பொறுப்பு இருந்ததல்லவா, அதனால் எந்த வேலை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் சொல்லுவார். அப்படி சொல்லும்போது ஒரு முக்கியமான கருத்தை அவர் அறியாமலே சொல்ல ஆரம்பித்து விட்டார். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதை இறை வழிபாடாக கருதி செய்ய வேண்டும். இதைத்தானே சுவாமிஜி சொன்னார், அதை இப்போ இவரே சொல்கிறார். அவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் பூஜை அறையில் இருக்கும்போது பூஜாரியாக இருங்கள், சமையல் அறையில் இருக்கும்போது சமையல்காரராக இருங்கள், மாட்டு தொழுவத்தில் இருக்கும்போது மாட்டுக்காரராக இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எந்த வேலையில் ஈடுபடுகின்றோமோ அதையே வழிபாடாக கருதி செய்ய வேண்டும். சுவாமிஜி சொன்ன அதே கருத்தை இவர் வேற வார்த்தைகளில் சொல்லிட்டார், அவ்வளோதான். அப்போ முழுமையாக இவர் சுவாமிஜி ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதற்கு இது அடையாளம். இன்னும் ஒன்று அவர் என்ன சொல்வார் என்றால், பிராக்டிக்கல் வேதாந்தம், செயல்முறை வேதாந்தம் என்று சுவாமிஜி சொன்னார், அதை இவரும் சொல்லுகிறார். ஆனால் இவர் அதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுத்திருந்தார்.
என்ன விளக்கம் என்று சொன்னால், 4 யோகங்களை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கின்றார்கள். பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம், ராஜயோகம் என்று. இந்த 4 யோகங்களையும் முறையாக ஒருங்கிணைத்து நாம் வாழ்க்கையில் பயில வேண்டும். அதுதான் பிராக்டிக்கல் வேதாந்தன்டர். ஒருத்தன் பக்தியிலேயே இருக்கிறான்னா அது மட்டுமே போதும்னு விட்டுறக்கூடாது, அவனுக்கு ஞானமும் வேணும். அதே மாதிரி ஞானத்தில் ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடியவன் பக்தியை புறக்கணித்து விடக்கூடாது. அதே போலத்தான் கர்மயோகமும். ஒரு சாதாரண ஒரு செயலை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பூஜை என்று வைத்துக்கொள்ளும், வீட்டில் ஒரு பூஜை பண்ணுறோம் என்று வைத்துக்கொள்ளலாம். அந்த பூஜைக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும், நைவேத்தியம் தயார் பண்ணணும். நைவேத்தியம் தயார் பண்ணுகிறது என்பது ஒரு செயல். அப்போ அது ஒரு கர்மம். நைவேத்தியத்தை நமக்கிறது என்பது ஒரு கர்மம். அதை எப்படி செய்கிறதுன்னு தெரிந்து செய்தால் தானே சரியாக இருக்கும். சும்மா ஏதாவது கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் இதுதான் நைவேத்தியம். ராமகிருஷ்ணானந்தர் சொன்னார், நம்ம எனக்கு ஏதாவது பொருள் வரலைன்னா மணலை கொண்டாந்து படிச்சிருவேன்னு சொன்னார். அது மாதிரியா நம்ம படைக்க முடியாது. முறையாக நைவேத்தியம் தயார் செய்ய வேண்டும். அதற்கு ஞானம் வேண்டும். கர்மத்தை செய்கின்ற போது அதோட ஞானமும் சேர்ந்து இருக்க வேண்டும். செய்தாச்சு, அதை கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணும்போது சும்மா அப்படி தூக்கி போட்டால் வர முடியும்? பக்தியோடு செய்யணும். அதை அந்த அர்ப்பணிக்கும் போது, நைவேத்தியத்தை கொண்டு படைக்கும் போது உண்மையான பக்தி அதில் இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒழுங்காக வர வேண்டும் என்று சொன்னால் மனம் ஒருமுகப்பட்டு இருக்க வேண்டும். அதுதான் ராஜயோகம். ராஜயோகத்தினுடைய அடிப்படையே என்ன? சித்த விருத்தி நிரோதக யோகக, சித்த விருத்தி நிரோதக. யோகம் என்பது வேறு ஒன்றும் கிடையாது. சித்தம் அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டிருப்பதை கட்டுப்படுத்துவதுதான் யோகம். அப்போ மனத்தை கட்டுப்படுத்தினால்தான் இந்த நைவேத்தியத்தை ஒழுங்காக பண்ண முடியும். அப்படி இல்லாவிட்டால் பாதியில் அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா சுண்டலில் உப்பு அதிகமாக அள்ளி போட்டுருவான், அல்லது சர்க்கரை பொங்கலில் சர்க்கரையை போடாமல் விட்டுருவோம். அப்போ மனம் ஒருமுகப்பட வேண்டும். அப்போ அதுதான் பயிற்சி. இப்போ 4 இதில் சேர்ந்தா தானே அந்த ஒரு சாதாரண நைவேத்தியம் படைப்பதற்கே இவ்வளவு தேவைப்படுதுன்னா, இதே போலத்தான் ஒவ்வொரு செயலும். அதனால் இந்த 4 யோகங்களையும் சமரசப்படுத்துவதற்கு தான் குருதேவர் வந்தார்னு சுவாமிஜி சொல்லியிருக்கிறார். கீதையில் பகவான் சொல்லியிருக்கிறார். அதற்கு முன்னால் இந்த 4 யோகங்களும் தனித்தனியாக இருந்தன. கிருஷ்ணர் இந்த யோகங்களை சமரசப்படுத்துவதற்கு முயன்றார். அவர் எவ்வளவோ முடிந்த வரைக்கும் செய்தார். அவராலும் முடியாமல் போன அந்த நிலையிலே அதை நிறைவு செய்வதற்காக ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்தார் என்று சுவாமிஜி சொல்லியிருக்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்தார் என்றால் அவர் சுவாமிஜி மூலம்தான் அதை பண்ணார். அதை இப்போது பிரேமானந்தர் புரிந்து கொண்டு விட்டார். இதை அந்த துறவிகள், இளம் துறவிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் அவர் சொல்லுவார். அதனால் சின்ன சின்ன வேலைகளில் கூட கருத்தை செலுத்துங்கள் என்று சொல்லுவார். ஒரு சமயம் வேலூர் மடத்தினுடைய தோட்டத்தில் நிறைய களைகள் அதிகமாக வந்து களை செடிகள் நிறைய முளைத்து விட்டன. இந்த களையெல்லாம் பிடுங்கப்பான்னு சொல்லி பிரம்மச்சாரிகளுக்கு ஒரு வேலை கொடுத்தார். இவர் வேலை கொடுத்துட்டு இவர் எங்கேயும் போயிட மாட்டார், இவரும் கூட சேர்ந்து நிற்பார். சில சமயம் கூடவே அவரும் வேலையும் செய்வார். இந்த இளைஞர்கள் எப்படி களை பிடுங்குகிறார்கள்னு அந்த பக்கம் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தார். எல்லாம் நல்லா முறையாக தான் செய்தார்கள். ஒரே ஒரு சீடர் மட்டும் அந்த வேரை அப்படியே விட்டுட்டு மேலே இந்த வாரியாக அப்படி பிடிங்கிட்டே போயிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் பார்த்தார். இங்கே வாடினார். வந்தார். என்ன சாமி நீ என்ன பண்ணுற? களை பிடுங்குற. களையை எப்படி பிடுங்கணும்? வேரோட பிடுங்கணுண்டா. சும்மா அந்த கடைசி பகுதியை கொஞ்சம் விட்டு விட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடியதை மட்டும் அப்படி அப்படி விட்டு விட்டு போனால் கொஞ்ச நாளில் திருப்பி முளைச்சிரும். களை என்பது மீண்டும் வராத அளவிற்கு அந்த பறித்து எடுப்பது தான் சரியான பயிற்சி. இதையே உன்னால் செய்ய முடியவில்லை என்றால், தோட்டத்தில் செடிகளுக்கு இடையில் வந்திருக்கிற களைகளையே உன்னால் சரியாக பறித்து எடுக்க முடியவில்லை என்றால், உன் மனத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த மாசுகளை எப்படி களைந்து எறிவாய்? ஆன்மீக வாழ்க்கை என்றால் என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? ஒழுங்கா போய் செய்கின்றார். இதுதான் கர்மயோகம். அதில் கர்மயோகத்தை பற்றி சுவாமிஜி நிறைய பேசிட்டார்னு ஒரு காலத்தில் சொல்லி கொண்டு இருந்த அதே பிரேமானந்தர் இப்போ கர்மயோகம் என்றால் என்ன என்பதை இவர்களுக்கு சீடர்களுக்கு விளக்குகிறார். அப்படி படிப்படியாக அவருடைய மனம் மாறி சுவாமிஜியை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார். இது எப்போது 100% பூர்த்தியாகியது என்பதை பற்றி சுவாமி அசோகானந்தர் என்பவர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் இவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு விட்டது. கடுமையான உடல்நலக் குறைவு. அடுத்தடுத்து பல நோய்கள் ஒரே சமயத்தில் வந்து விட்டன. அதனால் முழுமையாக ஓய்வு எடுத்து தான் தீர வேண்டும் என்கிற ஒரு நிலை.
சரி, அதை ஏற்றுக்கொண்டார். எதையும் வருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியம். ஏன்டா இப்படி வந்துட்டுதுன்னு சோர்ந்து போனால் இன்னும் கொஞ்சம் நோய் அதிகமாகும். வந்தாச்சு பார்ப்போம் ஒரு கை என்று நினைப்பது. ஆனால் இப்போ எல்லாம் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா, இந்த ஓய்வு நேரத்தை நாம் கொஞ்சம் சரியானபடி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர் தீர்மானித்தாராம். எப்படி பயன்படுத்துவது? சுவாமிஜியினுடைய ஞான தீபத்தை முழுமையாக படிச்சிடலான்னு முடிவு பண்ணார். அதற்கு முன்னாலேயும் படித்திருக்கிறார், ஆங்கிலத்தில் படித்திருக்கிறார், கம்ப்ளீட் ஒர்க்ஸ் என்று. அது முழுசாக படிக்கலை, கொஞ்சம் கொஞ்சம் படித்திருக்கிறார், ஓரளவுக்கு தெரியுது. இப்போது நம்ம தாய்மொழியிலேயே படிச்சிருவோம். எதையுமே தாய்மொழியில் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் வேகமாகவும் தெளிவாகவும் படிக்க முடியும் அல்லவா என்று தீர்மானம் பண்ணி வங்காள மொழியிலே வந்திருக்கக்கூடிய அந்த ஞான தீபத்தை முழுமையாக படிக்க ஆரம்பித்தார். படிக்க 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 பரிபூரணமாக அப்படி சுவாமிஜியின் இடத்துல ஒன்றி போய்விட்டார். அந்த 10 அது அப்போ அத்தனை தொகுதிக்கு இப்போ 1-2 சேர்த்து போட்டிருக்கிறாங்க. அதை படித்து முடித்த போது சுவாமிஜி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் என்கிற முடிவுக்கு வந்து விட்டார். குருதேவரை விட்டு இவர் விலகி போயிட்டாரா, புதுசாக ஒரு பாதை போட ஆரம்பிச்சிட்டாரா என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தவர் இல்லை. இவர் மூலமாகத்தான் நாமே குருதேவரை உணர முடியும் என்ற தீர்மானத்துக்கு வந்து விட்டார். மற்றவர்களுக்கும் அதையே சொன்னார். மற்ற சீடர்கள், பிரம்மச்சாரிகள், சகோதர துறவிகளுக்கு கூட சொல்லிடுறார். குருதேவர் பாதையை விட்டு சுவாமிஜி விலகி போய்விட்டாரா என்ற எண்ணம் சில சமயங்களில் நமக்கு வந்திருக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. குருதேவரை ஒரு மனிதன் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் சுவாமிஜியினுடைய கண்களை கொண்டு நாம் அவரை பார்க்க வேண்டும். அப்போதுதான் அவரை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். குருதேவர் வேறல்ல, சுவாமிஜி வேற அல்ல என்று முன்பு அந்த ஒரு சீடருக்கு சொன்னார் அல்லவா, இப்போது அவர் அதை பரிபூரணமாக உணர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார். இவரை நாம் புரிந்து கொண்டால்தான் அவரை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று புரிந்து கொண்டார். அப்போது அது புரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் இன்னும் ஒன்று சொன்னார். ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடிய, மற்ற சகோதர துறவிகளுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாக கூட இருந்திருக்கும். என்ன சொன்னார் என்றால், நான் சுவாமிஜியினுடைய சீடன், ஐ ஆம் எ டிசைபிள் ஆஃப் சுவாமிஜின்னு சொல்கிறார். உண்மையில் குருதேவருடைய சீடர் தான் அவர், சுவாமிஜியும் இவர் சகோதர துறவிகள் தான். ஆனால் நான் சுவாமிஜிக்கே சீடன் சொல்கிறார்னா உண்மையில் இவர் தான் குருதேவர், இவர் வேறல்ல அவர் வேறல்லன்னு அவர் வாயில் சொன்னதல்ல, அதை பரிபூர்ணமாக உணர்ந்து தான் சொன்னார் என்பதற்கு அதுதான் சான்று. இதுதான் அவருடைய கடைசி காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வு. அதுக்கு பிறகு ஒரு சதவீத ஒரு அணுவளவு கூட சுவாமிஜியினுடைய பாதையில் அந்த இயக்கத்தை உருவாக்க வேண்டும், அந்த இயக்கத்தின் மூலமாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதில் கொஞ்சம் கூட அவருக்கு கருத்து மாறுபாடு இல்லை. இதைத்தான் செய்ய வேண்டும் என்பதை அவரே வலியுறுத்த ஆரம்பித்து விட்டார். சேவை செய்யுங்கள், சேவை செய்யுங்கள், சேவை செய்யுங்கள் என்று திருப்பி திருப்பி அதையே தம் சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்ல ஆரம்பித்தார். அதனால் அந்த சேவை செய்கின்ற போது எப்போ செய்ய முடியும்? அதை எல்லாரிடத்திலும் அன்பு காட்டுவதன் மூலமாகத்தான் செய்ய முடியும். அதனால் இயக்கத்திற்கு நிறைய பேர் அதனால தான் ஈர்க்க முடியும் என்று எல்லாரிடத்திலும் அவர் அன்பு காட்ட ஆரம்பித்ததுனால நிறைய பேர் மடத்துக்கு வர ஆரம்பித்து விட்டார். பிரிட்டிஷ் அரசு என்னமோ சொல்லிட்டு போட்டு நாம் போகலாம் என்று வர ஆரம்பித்தார்கள். அந்த பேர் அன்பு, அப்படி வருகிறவர்களுக்கு இவர் செய்கிற சேவை இருக்கிறதே, அந்த மனிதனை கடவுளாக கருதி சேவை செய்யுங்கள் என்று சொன்னார் அல்லவா, அதை உண்மையிலே அவர் செய்வார். ஒரு சமயம் யாரோ ஒருத்தர் களைத்து போய் வந்திருந்தார். அவருக்கு ஏதாவது கொஞ்சம் பிரசாதம் மாதிரி ஏதாவது கொடுங்க அப்படின்னு இரவு நேரத்தில் சொன்னபோது அவங்க கொஞ்சம் சலிப்படைந்தார். நேரங்கட்ட நேரத்தில் அவனாவது வருவான், வர்றவனுக்கெல்லாம் கொடுக்குறதான்னு அவங்களுக்குள்ள. அப்போ தான் சொன்னாராம், குருதேவரை நாடி யார் வருகின்றார்களோ அவர்களுக்கு சேவை செய்வது தான் நம்முடைய கடமை என்று சொன்னார். இது சாதாரணமாக சொன்னதல்ல, உண்மையாகவே. சென்னையிலிருந்து ஒருத்தர் மடத்துக்கு போயிருந்தார். அங்கே அவர் அப்படி களைத்து போய் உட்காந்துருந்தாராம். அப்போ போன நேரம் ரொம்ப களைப்பு அடையக்கூடிய மாதிரி நடந்து போய் அப்படியே உட்காந்துருக்கிறார் அங்கே. அப்போ அவர் பக்கத்தில் போய் அவருக்கு அவர் அந்த தாழ்வாரத்தில் படுக்க வச்சுருக்கிறாங்க. இவர் போய் கொசு வலையெல்லாம் கட்டி விட்டு விசிறி எடுத்து அவருக்கு விசிறிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் மனிதனிடத்தில் கடவுளை காண்பது என்பதை பரிபூரணமாக அவர் உணர்ந்து செயல்பட ஆரம்பித்து விட்டார். இந்த மனிதர்களுக்கெல்லாம் சேவை செய்வது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பிரிட்டிஷ் அரசினுடைய ஒற்றர்கள் படை மடத்தை கொஞ்சம் ஒற்று பார்க்க வந்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம் அல்லவா, அப்படி ஒரு நாள் ஒருத்தன் வந்தான். அந்த ஒற்றர்கள் படையைச் சேர்ந்த, காவல்துறையைச் சேர்ந்த ஒரு ஒற்றர் வந்தார்.
அவர் ஒற்றர்னே தெரியாமல் வந்திருக்காரு. ஆனால் இவருக்கு தெரியும். அது வந்து அப்படி இப்படி பார்த்துட்டு அவரும் அப்படி தான் களைத்து போய் உட்கார்ந்துட்டார். அப்படி களைத்து போய் உட்கார்ந்துருந்தவருக்கு பக்கத்தில் போய் விசிறி விட ஆரம்பித்தார். இவர் அவரையே வேவு பார்க்கறதுக்கு தான் அவன் வந்திருக்கிறான். அவனுக்கு இவர் விசிறி விடுறார். அப்புறம் கண் விழித்து பார்த்தபோது அவனுக்கும் பிரசாதமெல்லாம் கொடுத்து சாப்பிட்டுட்டு போகணும்னு அனுப்பிவிட்டார். அது அவனே சொல்லியிருக்கிறான், நான் அவரையே தான் போய் வேவு பார்க்க போனேன், அவரே எனக்கு இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லியிருக்கிறான். அப்போ மனிதர்களிலே கடவுளை காண்பது என்கிற அந்த மகத்தான தத்துவத்தை தான் சுவாமிஜி சொல்லியிருக்கிறார். அதை நாம் பின்பற்றுவதோடு மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று அவர் நினைத்ததனால தான் இந்த இயக்கம் இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இதனால தான் அன்னை சாரதா தேவிக்கு அவர் மேலே அளவு கடந்த அன்பு. அவருக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா அன்பு என்கிற ஒரு தத்துவத்தை தானே அம்மா உலகத்திற்கு வழங்கி கொண்டு இருந்தாங்க, இப்பவும் வழங்கிட்டு இருக்கிறாங்கல்லவா. அதனால் இவர் அம்மா கிட்ட வச்சிருந்த பக்திக்கு அளவே கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தாலும், ஏதாவது ஒரு புதிய பணியை செய்வதாக இருந்தாலும் அம்மாவை கேட்காம பண்ண மாட்டார். அம்மாவும் அதே மாதிரி அவரிடத்துல அவ்வளவு அன்பு வைத்திருப்பார்கள். அவர் இதெல்லாம் முடிந்து ஒரு வழியாக அந்த உலக வாழ்க்கை என்கிற நாடகத்தை முடித்து கொண்டு உடலை உதறிவிட்டு அவர் போக வேண்டிய நேரம் வந்தபோது அன்னை சாரதாதேவி ரொம்ப அப்படியே இதயமே வெடித்து விடும் போல அழுதார்களாம். அது காரணம் என்ன? நாம் பழகிட்டோம் போயிட்டான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அப்படி குருதேவருடைய அந்த உண்மையான லட்சியத்தை இந்த உலக மக்களுக்கு வழங்குவதற்காக சுவாமிஜி வகுத்த அந்த பாதையை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு செய்த ஒரு மனிதர் பிரேமானந்தர் என்பதுதான் காரணம். ஆகவே இந்த இயக்கத்தை இந்த அளவிற்கு வளரச் செய்ததிலே சுவாமி பிரேமானந்தர் ஆற்றியிருக்கிற பங்கு அளவிடற்கரியது. அதனால் அதை போல் இன்னும் பலரும் செய்திருக்கிறார்கள். அதில் சுவாமி பிரேமானந்தர் ஆற்றிய அந்த பங்கு ரொம்பவும் குறிப்பிடத்தகுந்தது. முன்பே நாம் சொன்னது போல் ஒரு 50% மதிப்பு அவருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னு சொன்னோமே, அது ஒன்று மிகைப்படுத்தப்பட்ட ஒரு சொல் அல்ல. அந்த அளவிற்கு இந்த இயக்கத்திற்கு சுவாமி பிரேமானந்தர் சேவை செய்திருக்கின்றார். அப்பேற்பட்ட அந்த மகானுடைய பிறந்த நாள் நாளைக்கு. அதை முன்னிட்டு இன்று அவரை பற்றி சில கருத்துக்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றோம். மீண்டும் அடுத்த வாரத்தில் ராமகிருஷ்ண இயக்கத்தை பற்றி சிந்திப்போம். சீர்பெருகு வங்க நிலம் சிறக்க வந்தோம், ஸ்ரீராமகிருஷ்ணர் பதம் சிறமேற்கொண்டோன், பார்புகழும் வேதாந்த பயிர் வளர்த்தோன், பாரதத்தின் பெருமை எங்கும் பரவச் செய்தோன், வேர்பரிய எதிர்வாதம் விரித்து கூறி வீண்வாதம் செய்பவரை வாதில் வென்று வெற்றி தார்புனைந்த தவ யோகி விவேகானந்தன் தாழ்வணிந்து வாழ்வோம் இத்தரணி மீதே.